விட முடியாத சில விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப அதிகமாக காயப்படுத்துதில்ல. சில விஷயங்களை விட முடியாமல், சில நினைவுகளை மறக்க முடியாமல், சில மனிதர்களை மனசிலிருந்து எடுக்க முடியாமல் நம்ம வாழ்க்கையே ஹெவியாகிடுது. இதெல்லாம் லெட் இட் கோ. லெட் இட் கோன்னு விடுறதுனா ஃபர்கட் பண்ணுறது இல்லை, அக்செப்ட் பண்ணி அதோட பீஸை ரியலைஸ் பண்ணுறது தான் லெட் இட் கோ. இதை ஏன் நம்மளால் விட முடியல? பிகாஸ் மெமரிஸ், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஈகோ, ஃபியர் இதையெல்லாம் நம்ம மனசை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ட்ரீம், ஒரு ஜாப், அது முடிஞ்சாலும் அந்த வேர்ஷன் ஆஃப் லைஃப்பை நம்ம விட முடியாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதுதான் பெயின். இப்படி இல்லாமல் வாழ்ந்தால் பாஸ்டில் ஸ்டக் ஆகிடுவோம், ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது, ஃப்யூச்சரை பில்ட் பண்ண முடியாது. இதை எப்படி நம்ம ஸ்லோவாக விடலாம்? நடந்ததை அக்செப்ட் பண்ணுவோம், செல்ஃப் ப்ளேமை விட்டுருவோம், சைலன்ஸில் உங்களோட ஃபீலிங்ஸை கேளுங்க, ஒரு சின்ன வாக்கிங், லெட்டிங் கோ. இது ஒரு ஒன் டே டெசிஷன் இல்லை, இது ஒரு டெய்லி ப்ராக்டிஸ். ஹீலிங் சைலண்ட்டாக நடக்கும். ஒரு நாள் சிரிப்பு தானாக வரும், ஒரு நாள் அந்த நினைவு வலிக்காது. அதுதான் ஹீலிங் ஸ்டார்டிங். நீங்கள் விடுறது அந்த மனுஷனை இல்லை, உங்களோட வலியை தான். இதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்திய விஷயங்களை விடுறது பலவீனம் இல்லை, அதில் தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். இந்த எபிசோட் உங்கள் மனசுக்கு ஒரு ஹீலிங் கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு லைஃப் ட்ரூத்தோட மீண்டும் சந்திப்போம்.